everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பரான அருமையான ஒரு சைட் டிஷ்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். பிரியாணிக்காகவே ஸ்பெஷலா செய்யற ஒரு பச்சடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். பிரியாணி கூட வச்சு சர்வ் பண்றப்போ டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது பிரியாணி கூட மட்டும் தான் வச்சு சர்வ் பண்ணணும்ன்றது கிடையாது. எந்த மாதிரியான டிஃபன் வெரைட்டி கூடனாலும் நீங்க வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பார்க்குறப்பவே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் பச்சடி எங்கள் அம்மா செஞ்ச கத்திரிக்காய் பச்சடி அதை தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க இந்த ரெசிபி செய்கிறதுல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆள். அவங்களுடைய சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. அந்த டேஸ்ட் யாருக்குமே வராது. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவங்களுடைய ஸ்டைலில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அவங்க இந்த ரெசிபின்னு கிடையாது, எல்லா ரெசிபியுமே ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய வே ஆஃப் குக்கிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நம்ம இனிமேல் அடிக்கடி எங்கள் அம்மாவுடைய சமையல் நிறைய பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே கீழே தெரியுது அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்து சிம்மில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எள்ளு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்து அதையும் லைட்டாக நல்ல முறுமுறுப்பு ஆகிற வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வெள்ளை எள் தான் யூஸ் பண்ணணும், கருப்பு எள் யூஸ் பண்ணக்கூடாது. எள்ளையும் இந்த வேர்க்கடலையும் நம்ம தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணணும். ஒரே டைமில் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. தனித்தனியாக ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா எள்ளை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் வேர்க்கடலையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து 5 பெரிய தக்காளியை புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து நல்ல பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது, கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதையும் தேவையான அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினப்பவே நம்ம வந்து இந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து இது கூட சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவை 4 பீசஸாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சடிக்கு கத்திரிக்காவை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பெரிய பீசஸாக வந்து சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது ரெண்டுத்தையும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ அதனுடைய காரமும் கொஞ்சம் இறங்கும். அதனால வந்து காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேர்க்குறப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி கரைசல் கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே சேர்த்துடாம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா அப்புறமா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த எள்ளு வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த சட்னிக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த எள்ளு வேர்க்கடலை தான். இதை சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியே கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எள்ளு அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வேர்க்கடலையை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு ஃபுல் சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எள்ளு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் மீடியம்லேயோ இல்லை ஹைலேயோ வைக்கக்கூடாது. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை வந்து கத்திரிக்காவை வந்து குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மூடி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு 15 மினிட்ஸுக்கு நம்ம கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய பச்சடியும் பார்த்திங்கன்னா நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கத்திரிக்காவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து எள்ளு வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பச்சடி ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான சைட் டிஷ்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பார்க்குறப்பவே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருக்கும். டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கே சாப்பிடணும் போல தோணும். இந்த பச்சடியை பிரியாணி கூட மட்டும் இல்லைங்க, எந்த மாதிரியான டிஃபன் வெரைட்டி கூடனாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் பச்சடியை எங்கள் அம்மா அவங்களுடைய ஸ்டைலில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணாங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு இப்போவே மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது உங்களோட ஃபீட்பேக்கை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.